வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் வரவேற்கத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவிப்பு. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளதாக பொது சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளை உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேற்ற பின் அதை பராமரிக்க வேண்டிய செலவுகள் அதிகரிக்கும். விமல் வீரவங்ச விமர்சனம். இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிப்போர் பெரும்பாலும் ராஜபக்சக்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர்களே. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் வரவேற்கத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கு அவர்கள் பதவியில் இருக்கும் காலத்திலேயே சலுகைகள் வழங்கப்படுவது தான் சரியான நடைமுறை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியமானது. அது பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதித்து தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பதவிக்காலம் முடிந்த பின்னர் 5வது லேனில் உள்ள தனியார் வீட்டிற்கு திரும்பி சென்றார். அதேபோல் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களது சொந்த இல்லங்களுக்கு சென்றிருந்தால் இன்று இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. முன்னாள் ஜனாதிபதிகள் சிலர் முன்னுதாரணமாக செயற்பட்டால் ஏன் மற்றவர்களுக்கு அது சாத்தியமாகவில்லை என்று அன்று கேள்வியும் எழுகின்றது. எனவே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது நல்ல முன்னேற்றம். மேலும் யுத்தத்துடன் தொடர்புடைய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் பொறுப்பு. ஆனால் அதற்காக அளவுக்கு மீறிய சலுகைகள் அவசியமில்லை. உலகின் பிற நாடுகளில் தலைவர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்துள்ளோம். ஜப்பானின் முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர்கள் கூட சாதாரண புகையிரதங்களிலும் பேருந்துகளிலும் பயணிக்கின்றனர். நாமும் அந்த நிலைக்கு செல்ல முடியாதா? எனவே அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முடிவினை நான் பாராட்டுகின்றேன் என்று ஆசு மாரசிங்க தெரிவித்தார். அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளதாக பொது சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசு சேவையில் சம்பள உயர்வுக்கான தேசிய கொள்கையினை உருவாக்கும் செயல்பாட்டை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. இதற்கான தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவற்றில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்கள் 2 வாரங்களுக்குள் உரிய அமைச்சகத்துக்கு அனுப்பப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சகம் அவற்றை ஆய்வு செய்த பின்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும். பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட விதிமுறைகளின் கீழ் அரசாங்க நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என்று சந்திர சூர்யாராச்சி தெரிவித்தார். அனைத்து ஊழியர்களும் சமமாகவும் முறையான நடைமுறையின் கீழும் இந்த சம்பள அதிகரிப்பு பெறுவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசு சேவையை பயனுள்ள மற்றும் செயல்திறனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயல்மரபு தொடர்பில் மற்றொரு செயலமர்வு அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது. AI for Transforming Public Service என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வில் அரசாங்க அமைச்சகத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். அரசாங்க சேவையினை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் ஆரம்ப பிரவேசமாக அரசு அதிகாரிகளை அறிவூட்டுதல் மற்றும் தயார்படுத்துதல் மற்றும் அரசு சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்த சாதகமான அணுகுமுறை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு சேவை டிஜிட்டல் பரிமாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக தற்போதுள்ள அரசு சேவை மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தெரிவித்திருந்தார். அரசு சேவை தொடர்பாக பொதுமக்களின் நம்பிக்கையினை பெறுவதற்கான சவாலை வெற்றி கொள்வதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளை உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேற்றிய பின் அந்த இல்லங்களை பராமரிக்க வேண்டிய செலவுகள் அதிகரிக்கும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். இந்த நிலையில் அந்த நிதியை கொண்டு அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமா அல்லது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மாறாக வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் மனப்பாங்குடனேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறு செயற்பட்டதில்லை. கண்டி, அஸ்கரிய மற்றும் மல்வத்து பீடங்களில் மகாநாயக்க தேரர்களை கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்து உரையாடிய பின்னரே அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு கூறியிருந்தார். இந்த அரசாங்கம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1 வருடம் நிறைவடைய உள்ள நிலையில் பொருளாதார மீட்சிக்கான எந்த திட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதையே முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் அரசாங்க குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களை கைது செய்கின்ற வழிமுறைகளை தேடுவது அரசாங்கத்தின் நடைமுறையாகியுள்ளது. தேசியத்திற்கு விரோதமான இத்தகைய நடவடிக்கைகளை எம்மால் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நாட்டின் மக்களுக்கு உண்மையினை வெளிப்படுத்துவதே எங்களின் கடமை என்று விமல் வீரவங்ச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிப்போர் பெரும்பாலும் ராஜபக்சக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்த காலத்தில்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளராக சாரா ஜஸ்மின் காணாமல் போனார். அவர் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் உயிரிழந்ததாக நிரூபிக்க கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் தற்போதைய அரசு அவர் உயிரிழக்கவில்லை என்று கூறுகின்றது. இதனாலேயே சதித்திட்டம் இருப்பதாக சந்தேகம் எழுகின்றது. அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எங்களது தொடர்ந்த கோரிக்கை. இந்த தாக்குதல்களோடு புலனாய்வு பிரிவினர் தொடர்பு இருந்ததனை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அப்படி இருக்கையில் அவர் அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருப்பது சுயாதீனமான விசாரணைகளை எவ்வாறு நடத்த முடியும் என்ற கேள்வியினை எழுப்புகின்றது. இதற்காகவே நாங்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் சபாநாயகர் அதை நிராகரித்து விட்டார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு நமக்கு கிடைத்துள்ள போதிலும் அதனை சபையில் முன்வைக்க சபாநாயகர் மறுத்துள்ளார். அரசியலமைப்பில் யாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கலாம், யாருக்கு முடியாது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் சபாநாயகர் அரசியல் சார்ந்த முடிவை எடுத்துள்ளார். அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கு பதிலாக தனது கட்சியின் நலனை காக்கும் சபாநாயகராகவே அவர் உள்ளார். ராஜபக்சேக்களுடன் தொடர்பில் இருந்த பலர் இன்று முக்கிய பதவிகளில் உள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் போது தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இந்த உண்மைகள் வெளிப்படும் என்ற அச்சத்திலேயே விவாதத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் நாராயண்பேட்டை இல்லத்திற்கு நேற்று முன்தினம் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் வட்டாரங்களின் தகவலின்படி GL பீரிஸின் அழைப்பின் பேரிலேயே நாமல் ராஜபக்ச அங்கு சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த நேரத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்றும் GL பீரிஸின் இல்லத்தில் கூடியிருந்துள்ளது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக விரிவான விவாதங்கள் இடம்பெற்றதோடு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கும் நாமல் ராஜபக்ச முழுமையான பதில்கள் வழங்கியதாக கூறப்படுகின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தொடர்பான விவாதங்களும் அங்கு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ளும் வழிமுறைகள் மற்றும் நாட்டை முன்னேற்றும் நோக்கில் அவர்களின் திட்டங்களை பற்றியும் நாமல் ராஜபக்ச நீண்ட காலமாக கலந்துரையாடலாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. கொழும்பு பொரலை பகுதியில் 2 பேரை துப்பாக்கி சூட்டில் கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் தகவலின்படி கைது செய்யப்பட்டவர் அம்பாறை தமன் பகுதியினை சேர்ந்த 34 வயதான நபர் ஆவார். அவரிடமிருந்து 10 கிராம் 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டு தமன் காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று பொரலை காவல்துறை பிரிவில் உள்ள சகஸ்புர ஸ்ரீஸ்ர உயன விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. அப்போது 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் 3 காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ஜெயவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படையின் சுற்றிவளைப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று மதியம் தமன் காவல்துறை பிரிவில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆரம்பகால விசாரணைகளில் அவர் முன்னாள் இலங்கை ராணுவ வீரர் என்பதும் 2015ஆம் ஆண்டு ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமனின் நெருங்கிய சகா ஒருவர் எம்பிலிபிட்டிய பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார். எம்பிலிபிட்டியவின் கங்கையாய பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து T81 ரக துப்பாக்கி, 97 தோட்டாக்கள், 2 மேகசின் மற்றும் ஒரு ராணுவ சீருடை ஆகியவை மீட்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் நடத்தியிருந்த விசேட சோதனைகளின் போது நடத்திய விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.